வெல்கம் டு சித்து ஸ்லீப் தமிழ். இன்றைக்கி நல்ல பர்ஃபெக்டாக சாஃப்டாக 3 விரலில் பிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சப்பாத்தி ரெசிபி தான். அதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கினது தான். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 3 டீஸ்பூன் எண்ணெய், சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். முதல்ல இதை வந்து இந்த வர மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி கலந்து எடுக்கிறதும் பிசைஞ்சு எடுக்கிறதும் தான் சப்பாத்தி பண்ணுறதுல முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இந்த வர மாவில் நல்லா அந்த எல்லாமே கலந்துட்டோமா, இதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியை தான் இதில் ஊற்றி பிசையணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம கையில் ஊற்றி பிசைகிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். கோதுமை மாவு அதிகம் தண்ணி இழுக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுக்கணும். ஒரேடியாக எல்லா தண்ணியும் ஊற்றிட்டு பிசைஞ்சோம்னாலும் அந்த பதம் தவறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். இந்த சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது மட்டும் இந்த மாவுக்கு இவ்வளோ தான் தண்ணி தேவைப்படும் அப்படின்னு கரெக்டாக சொல்லவே முடியாது. பிசைகிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ தண்ணி அதுக்கு தேவைப்படும்னு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அடியிலெல்லாம் மாவு இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்குது தண்ணி சேராமல். நல்லா வளைச்சி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கையில் நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டு இது பண்ணணும். அப்போ தான் எல்லா பக்கமும் தண்ணி கரெக்டாக போய் சேரும். இந்த மாவில் எது சாஃப்டாகணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் எதுவுமே கலக்கலை. வெறும் கோதுமை மாவு, உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கலர் கிடைக்கும். கொஞ்சம் ருசிக்காக சர்க்கரை ஒரு இது சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு சிட்டிகை சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் கையில் ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி இந்த மாவில் வேறு எதுவுமே சேர்க்கல. இது கோதுமை மாவு மட்டும்தான். இப்போ பாருங்கள், ஒரு செட் ஆயிடுச்சு மாவு. இப்போ இது அப்படியே நல்லா நம்ம கையிலே வச்சு நல்லா இப்படி குத்தி பிசையலாம். முடிஞ்சால் மாவை வந்து இப்படி தூக்கி போட்டு குண்டாவிலே நல்லா இப்படி அடித்து பிணையலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாயிரும். பாருங்கள் மாவு இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இது இப்போ உடனேவே நம்ம சப்பாத்தி போடலாம். ஆனால் இதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது இதை மூடி வச்சுருந்தோம்னா, ஏன் மூடி வைக்கணுன்னா மாவு காஞ்சிரும் மேலே எல்லாம். அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே சட்னி ஏதாவது பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சோம்னா சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு நல்லா தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தட்டில் கொஞ்சம் மாவு, கோதுமை மாவு கொட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா உருட்டும் போது கொஞ்சம் மாவு போட்டு நம்ம உருட்டுவோம்ல, அதுக்காக. உருட்டுறதுக்கு முன்னாடி இந்த உருட்டுற கட்டையில் கொஞ்சமாக மாவு தேய்ச்சி கீழே தள்ளி விட்டுடலாம். அதுக்காக தான் கீழே வந்து ஒரு பேப்பர் போட்டிருக்கேன். அதே போல் உருட்டுற கட்டையிலையும் கொஞ்சம் மாவு நல்லா தடவிக்கலாம். சப்பாத்தி உருட்டும் போது இந்த கட்டையில் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக. இப்போ பிசைஞ்சிருக்கிற மாவை வந்து நான் அப்படியே கையிலே ஒரு உருண்டை அப்படியே எடுத்துக்குவேன். அளவு பார்த்து நான் கை அளவுலேயே அப்படியே எடுத்துக்குவேன். இதை வந்து நீங்கள் தனித்தனியாக அப்படியே ஒரு பவுலாக பிடிச்சி பாலாக பிடிச்சி போட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம். அப்படி பிடிச்சோம்னா எத்தனை சப்பாத்திங்கிறது நம்மளுக்கு கணக்கு தெரியும். இந்த கட்டையில் வச்சு நல்லா அப்படியே உருட்டிட்டு நல்லா பால் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மாவில் வச்சு இப்படி 2 பக்கமும் தட்டிக்கணும். 2 பக்கம் மாவை ஒட்ட வச்சுட்டு இப்போ சப்பாத்தி உருட்டலாம். இப்போ எல்லா பக்கமுமே கட்டையிலையும் மாவு இருக்கும், நம்ம அந்த உருண்டை பிடிச்ச அதுலேயும் சப்பாத்தி மாவுலேயும் மாவு இருக்கும். அதனால் இதுலேயும் ஒட்டாது. நம்ம ஏற்கனவே மாவு வந்து கட்டையிலையும் உருட்டுற கட்டையிலையும் தடவி இருக்கோம்ல, அதனால் மாவும் ஒட்டாது. அப்படியே ஒட்டுனாலும் லைட்டாக கொஞ்சம் மாவு எடுத்து மேலே தடவிக்க வேண்டியது தான். இப்போ அந்த நான் எடுத்த மாவுக்கு வந்து ஒரு ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக சப்பாத்தி உருட்டிக்கலாம். லென்த்து வந்து இந்த மாதிரி லென்த் இருந்தால் போதும் சப்பாத்திக்கு. ரொம்ப மொத்தமாகவும் இருந்தால் ஒரு மாதிரி ரொட்டி மாதிரி ஆயிரும். இந்த லென்த்தில் உருட்டிக்க வேண்டியதுதான். நம்ம அடுப்பு பற்ற வச்சு கல் நல்லா சூடாக்கி வச்சுருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சப்பாத்தியை அதில் போடணும். இப்போ போட்டோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் சப்பாத்தியை வந்து நம்ம திருப்பி போடணும். இன்னும் கூட கொஞ்சம் பபுள்ஸ் கொஞ்சம் பெருசு வரட்டும். இப்போ திருப்பலாம். இப்படி திருப்பி போட்டுட்டு இப்போ திருப்பி போட்ட பக்கத்துலேருந்து ஒரு பபுள்ஸ் நம்மளுக்கு வரணும் மேலே. இப்போ பபுள்ஸ் வருது பாருங்கள். வந்ததுக்கப்புறம் திருப்பியும் நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு எந்த பக்கம் போட்டோமோ அதே பக்கத்தில் போட்டு தான்
நம்ம லைட்டாக அப்படியே தோசை திருப்பியில் அப்படியே வச்சு இப்படி கொஞ்சம் அமுத்தி கொடுத்தோம்னா போதும், கொஞ்சம் அப்படியே எழுந்திரிச்சு வரும். இந்த மாதிரி லைட்டாக அமுத்துறோம்னா போதும், இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் சப்பாத்தி. இப்போ நான் எண்ணெய் எதுவுமே விடவே இல்லை, லைட்டாக இப்படி அமுத்தி கொடுக்கும்போது நல்லா இப்படி உப்பி வருது பாருங்கள் சப்பாத்தி. இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அமுத்தி கொடுத்து வெயிட் பண்ணி வேகணுமில்ல அந்த பக்கம், வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் வேணுன்னா விட்டுக்கலாம், எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு லைட்டாக அப்படியே தோசை திருப்பியில் இப்படி கொஞ்சம் அப்படியே அமுத்தி கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிற அந்த இடமெல்லாமே உப்பி வந்துடும். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, 2 பக்கமும் வெந்துருச்சு, நல்லா உப்பி வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம். இன்னொரு சப்பாத்தியும் போட்டு காட்டுறேன் பாருங்க, உருட்டிட்டேன். இப்போ இது வந்து 2வது சப்பாத்தி நீங்கள் போடும்போது கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே கல் நல்லா சூடாக இருக்குது, அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இப்போ இதில் நல்லா இப்படி அமுத்தி கொடுக்கும்போது நல்லா இப்படி பொங்கி வரும். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு, இந்த சப்பாத்தியை எடுத்துடலாம். இதில் வந்து நான் லைட்டாக மேலே எண்ணெய் விட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் சப்பாத்தி சுட்டு போட அப்படியே பிட்டு ஓடிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி தக்காளி சட்னி தான் கொஞ்சம் வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். 3 விரலில் பிக்க முடியும். இது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தியை இவ்வளோ பர்ஃபெக்டாக ஈஸியாக சாஃப்டாக வீட்டிலையே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கடைக்கு போய் சாப்பிட்ணுங்கிற அவசியம் இனிமேல் இல்லை. சப்பாத்தி செய்யணுன்னா பிணையணும், உருட்டணும், போட்டு எடுக்கணுமே, வேலை ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஈஸியான முறையில் செஞ்சு காட்டியிருக்கேன். இதில் நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன், அதையே ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி நீங்களும் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.